நம்ம ஓதுறோமோ அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும். என்னென்ன ஹாஜத்து நம்ம கேட்போம்? துனியாவை பற்றி கேட்குறோமா, மறுமையை பற்றி கேட்குறோமா, சக்கராத்தை பற்றி கேட்குறோமா, கபரை பற்றி கேட்குறோமா? ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டது மாதிரி சொர்க்கத்தை கேட்குறோமா? அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு ரெடியாக மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா, நீங்கள் ஆமீன் கூறிக்கொண்டே இருங்கள், அவர்கள் கேட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் மனம். சுபஹானல்லாஹ். இது 4வது விஷயம். 5வது சூரத்துல் ஹஜ் ஓதுவதினால், நான் வருஷம் சொல்லிக்கிட்டு வர்றது தான், ஆனால் ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியலை, நான் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது உங்கள் உங்களை பார்க்கையில். 5வதாக என்னென்னா, அந்த மனிதனுக்கு சூரத்துல் ஹஜ் ஓதுவதினால் நோய் நொடிகளில் இருந்து ஆழ்த்தப்பட மாட்டான். அதாவது நோய் நொடிகள் ஆழ்த்தப்பட மாட்டான்னா அந்த நோயிலேயே அல்லாஹ் அக்பர். உடம்பு வியாதின்னு வரும்போது திக்ருகள் கூட கொஞ்சம் தள்ளி நிற்குதுமா. அல்லாஹ்வின் நினைவுகள் கூட